ஓம் நம சிவாய. வணக்கம் அன்பு நேயர்களே, நான் பாலச்சந்தர். ஜோசியத்தில் மகா சிவராத்திரியின் பங்கு என்னன்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். புராண கதையின்படி தேவர்களும் அசுரர்களும் திருப்பார் கடலை கடையிறாங்க. அதுல இருந்து வர்ற ஆழகால விஷத்தை சிவபெருமான் உண்டு இந்த உலகத்தை காப்பாத்தினாருன்றதுதான் கதை. அந்த ஒரு நாளை தான் நம்ம மகா சிவராத்திரின்னு வழிபாடு பண்றோம். இந்த நாள் எல்லா வருஷமும் வர்ற மாசி மாசத்துல கிருஷ்ணபட்ச சதுர்தசியில தான் வரும். அதை சிம்பிளா சொல்லணும்னா அமாவாசைக்கும் நாள் அந்த ஒரு நாளை தான் நம்ம சிவராத்திரின்னு வழிபாடுறோம். ஜாதகத்துல சந்திரன்னு சொல்றது மனிதனுடைய மனசை குறிக்கிறது. பொதுவா இந்த தேய்பிறை சதுர்தசி தினத்துல மனிதனுடைய மனம் ஒரு பலம் இழந்து அமைதி இல்லாம உணர்ச்சி வசப்படக்கூடியதா இருக்கும். இதை சரி செய்யறதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் தெய்வ வழிபாடுன்ற ஒரு முறையை கொண்டுட்டு வந்தாங்க. அதுக்கு இந்த மகா சிவராத்திரி ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு. ஜோதிட கோணத்துல சிவபெருமானுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. கேதுவோடைய காரகத்துவமான மோட்சம், ஆன்மீகம், முற்பிறவி பலன்கள், இதுல ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்தாலும், சனியோடைய பாதிப்பு இருந்தாலும், ராகு கேது பாதிப்பு, திருமண தடை, தொழில தடை, இது எல்லாத்துக்குமே இந்த சிவராத்திரி வழிபாடுன்றது ஒரு நல்ல பரிகாரமா இருக்கு. இந்த சிவராத்திரி அன்னைக்கு நம்ம வில்வ இலையை வச்சு பூஜை பண்றது ரொம்பவும் நல்லதா இருக்கும். ஜோதிடத்துல இந்த வில்வ இலை என்பது மனிதனுடைய 3 குணங்கள்னு சொல்லக்கூடிய சாத்வீகம், ராஜசம், தாமசம், இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. அதனால இந்த வில்வ இலையை வச்சு சிவ வழிபாடு செய்யறது ரொம்பவும் உகந்ததா இருக்கு. நம்ம எந்த நேரத்துல பிறக்கிறோமோ அந்த நேரம் தான் நம்ம தலையெழுத்த அமைக்கும். ஆனா நல்ல பக்தியும் நல்ல எண்ணங்களும் இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை மாற்றக்கூடிய அமைப்பு தன்னால ஏற்படும். இந்த சிவராத்திரியில சிவனை நல்ல உள்வாங்கி மனதார வழிபடுங்க. நமக்கு இருக்கிற தீய எண்ணங்கள்லாம் நீங்கி நல்ல எண்ணம் மலர்ந்து நம்ம வாழ்க்கையில முன்னேற உங்க எல்லாரையும் நான் வாழ்த்துறேன். நன்றி.